கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தற்போது நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜய் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசின் சார்பாக நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. அதே போன்று கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த துயர சம்பவம் தொடர்ச்சியாக கரூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் கவலை அளிப்பதாகவே இருக்கின்றன. அரசு மருத்துவமனையில் தற்போது வரை தொடர்ச்சியாக சிகிச்சைக்காக பலர் வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. சற்று முன்பாக கூட ஒரு சிறுவர் சிறுமி பெற்றோர் இல்லாமல் அங்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. தற்போதைய நிலையில் அவர்களுக்கு முதற்கட்டமாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியது என்பதே முதன்மையான கடமை. பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியது என்பதுதான் தற்போதைய நிலை. இந்த நிலையில் தற்போது கரூர் துயரம் தொடர்பாக உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதே போன்று காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை தகவல் ஒன்றை பார்க்கிறோம். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. அதே போன்று கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அருணா ஜெகதீசன் தலைமையில் நீதி விசாரணை ஆணையத்தையும் அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அருணா ஜெகதீசன் தலைமையில் நீதி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. உண்மை செய்தியாக பார்க்கிறோம். சற்று முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அந்த ஆலோசனையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள் என்று பேசப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு நிவாரண அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. அதே போன்று ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து விசாரித்தவர் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன். அவர் தலைமையில் தற்போது விசாரணை நடத்துவதற்காக ஆணையம் அமைத்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஒருபுறம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை, மற்றொரு புறம் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதனையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். மயக்கமடைந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணிக்கு அங்கு தண்ணீர் கொடுத்து அவருக்கு ஆறுதல் கூறி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். கரூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் அச்சத்தையும் ஆழ்ந்த கவலை